சபை சபையாக இருக்கட்டும். பெந்தகோஸ்தே நாளில் பிறந்த சபை ஆதி அப்போஸ்தல நாட்களில் பெருகினது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபை எப்படி சபையாக இருக்க வேண்டும் என்று நிருபங்கள் மூலம் உணர்த்தப்பட்டது. ஆனால் இன்று சபை சபையாக இருக்கிறதா? சபை என்றால் என்ன? அன்று சபையில் மறுரூப ஆராதனை, இன்று வெறும் ஆர்ப்பாட்டமே. அன்று சத்தியம் சத்தியமாக பேசப்பட்டது, இன்று சத்தியம் தள்ளுபடியாயிற்று. அன்று ஜெபத்தால் சாதித்தார்கள், இன்று பணத்தால் சாதிக்கின்றார்கள். அன்று எழுப்புதலுக்காக கூடினார்கள், இன்று பொழுதுபோக்குக்காக கூடுகின்றார்கள். எது சபை? இதுவா அதுவா? ஆதி அப்போஸ்தல சபை எங்கே? உங்கள் எல்ஷடாய் டிவியின் சிறப்பு படைப்பாகிய சபை சபையாக இருக்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் பேச வருகிறார்கள் போதகர் விக்டர் ராஜமணி அவர்களுடன் பிரபல ஊழியர்கள். சபை சபையாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபை சபையா இருக்கட்டும் என்கிற மற்றொரு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை இனிமை! ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சபை இழந்து போன மாணிக்கம் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பல உன்னத ஊழியர்களை கொண்டு வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நிகழ்ச்சி ஏதோ விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல, பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் தான், பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் தான். ஏதோ ஒரு காரியத்தை சபை இழந்து காணப்படுகிறது. அதனாலே தான் ஆண்டவர் கடைசி நாட்களிலே 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறவராய் கடந்து வந்தார். அந்த 7 சபைகளை பார்க்கும் பொழுது அநேகமாக அந்த சபைகள் சபைகளாக இருக்கவில்லை. எபேசு சபை பின்வாங்கிய சபை என்று சொல்லுவோம். சிமிர்னா சபை அது உபத்திரப்பட்ட ஒரு சபை என்று நாம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பெர்கமு சபை கலப்படமான சபை, தியத்திரா சபை கரைப்பட்ட சபை, சர்தை சபை செத்த சபை, பிலதெல்பியா சபை மறுதலிக்காத சபை, லவோதிக்கே சபை மனித எண்ணங்கள் கொண்ட சபை. ஆனால் ஆண்டவர் அந்த சபையை அப்படி பார்க்கவில்லை, பின்வாங்கின சபையாய் பார்க்கவில்லை. ஆண்டவர் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்னால் முடியும் திரும்பவும் பொன் குத்து விளக்காய் மாற்ற. என்னால் சபை எந்த நிலையில் இருந்தாலும் நான் திரும்ப மாற்றுவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உலாவுகிறார். இந்த நிகழ்ச்சி மூலமாய் நிச்சயமாகவே ஆண்டவர் உலாவுவார். கேளுங்கள், கேட்டு அர்ப்பணிங்கள். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நாளிலும் எல்ஷடாய் அரங்குக்கு நான் மிகவும் மதிக்கின்ற, நேசிக்கிற, நான் அண்ணன் என்று கூப்பிடுகிற மதிப்புக்குரிய ரெவரண்ட் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் மூலமாய் எத்தனையோ மாணவர்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தின் பல பாகங்களிலே நல்ல ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நான் இவர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்ட அநேக மாணவர்களை பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் நம் அரங்குக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்தை நன்கு ஆராய்ந்து போதிக்கக்கூடிய, நான் சொல்லுவேன், வேதாகம பண்டிதர் என்று ஊழியர்கள் மத்தியிலும் தலைவர்கள் மத்தியிலும் நன்றாக பேசக்கூடிய ஒரு உன்னதமான தேவ மனிதர் நம் அரங்குக்கு வந்திருப்பது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் திருச்சபை பலமுறை மாற்றப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகள் மூலம். இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம், அவரோடு பேசுவோம். கர்த்தர் அவர் மூலமாய் என்ன பேச போகிறார் என்று பார்ப்போம். அண்ணன், உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களுடைய அரங்குக்கு நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. பல வருஷங்களாக நான் உங்களை அறிவேன். உங்களுடைய ஊழியத்திலே, அதாவது நீங்கள் வேதத்தை நன்கு ஆராய்ந்து போதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர். தலைவர்கள் கூட்டத்தில், பல செமினாரில் மற்றும் பல சபைகளில் உங்களை அன்போடு அழைத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் உங்களை பலமுறை எங்கள் திருச்சபைக்கு அழைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை, வேதத்திலே நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சபை சபையாய் இருக்கட்டும். சபை ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறது. அதாவது நீங்கள்
அநேக மூத்த ஊழியர்களோடு கூட நீங்கள் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறீர்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய சுந்தரம் ஐயா அவர்கள் அந்த காலத்திலே அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவருடைய நிழலிலும் வளர்ந்திருக்கிறீர்கள். ஆகையால் இப்படிப்பட்ட உன்னதமான பல தலைவர்களோடு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே சபை இழந்து போனது என்ன? சபை இழந்த மாணிக்கம் என்ன? ஆண்டவர் ஏதாவது பேச துடிக்கிறாரா? இல்லை என்றால் ஆண்டவர் ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? அதை நீங்கள் இன்றைக்கு மனம் திறந்து பேசுங்கள். சபை இழந்து போன காரியத்தை, சபை இழந்தது என்ன என்பதை நீங்கள் சொல்லலாம். முதலாவதாக இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு, குறிப்பாக எல்ஷதாய் தொலைக்காட்சிக்கு என்னை கொண்டு வந்ததற்காக, இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் ஊழியங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும், வளர வேண்டும், அநேகரை பாதிக்க வேண்டும், ஒரு பெரிய அறுவடையை கர்த்தருக்கென்று கொண்டு வர வேண்டும். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் சபையை குறித்தே பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த எல்ஷதாய் டிவியின் மூலமாய் அகில உலக சபை தேவன் வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான கருவியாய், ஆயுதமாய், கரத்தில் இருக்கிற ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய் இது இருக்க வேண்டுமாய் என்னுடைய ஜெபம், என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பங்கும் பாகமாய் இருக்கிறோம். இரண்டாவதாக மாரணத ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கொண்டு வருகிறோம். இதனால் சபையை குறித்து நீங்கள் சொன்னீங்க. உங்கள் ஆரம்பத்திலேயே 7 சபைகளை குறித்து சொன்னீங்க. 7 என்றாலே பூரணம்தான். அதே நேரத்தில் 7 சபைகளை பற்றி பேசும்பொழுது அந்த பேசினவனுக்கு தந்த வெளிப்பாடு, அவனுக்கு வேற அங்கே பத்மோத்தியுள்ள சபையே கிடையாது. அவன் இருந்ததெல்லாம் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். அப்போது சபையாக இருக்காமல் இருக்கிறதுக்கு இடம் முக்கியம் அல்ல, நம்முடைய உள்ளம்தான் முக்கியம். ஆகையால் இந்த உள்ளம் படைத்த தெய்வம், சிருஷ்டித்த தெய்வம் நம்முடைய எலோஹிம் யாவே அதோனாய்க்கு உள்ளே இருக்கிறதா என்பது தான் முக்கியம். ஆகையால் நீங்கள் சொன்ன அந்த 7 வார்த்தைக்கு முதல் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆண்டவருடைய சிரசிலே அநேக கிரீடங்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம். மெனி கிரவுன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அது என்னத்தை காண்பிக்கிறது? இந்த ஒரு தரிசனம் யாருக்கு வந்தது? தனிமையாய், தன்னந்தனியாய் இருக்கிற ஒரு யோவானுக்கு அது வெளிப்படுகிறது. 7 சபையை பார்த்த அந்த யோவான் தான் இந்த சபையின் தலை சிரசாக இருக்கிற அவருடைய தலையின் மேல் இருக்கிற கிரீடத்தை பார்த்தான். அவன் கிரீடத்தை பார்க்கும்போது மெனி கிரவுன்ஸ் என்று சொன்னாலே நமக்கு யோவான் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷமே நம்ம என்ன நினைக்கிறோம்? விசேஷமே. அநேகர் விசேஷன்வாங்க, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷன் சொல்லுவேன். அதனுடைய விசேஷமே அல்லது சுவிசேஷமே என்னென்னா, இயேசுவின் தலையில் இருக்கிற சிரசுகள் என்பது அநேக டைப்பாலஜி அல்லது சிம்பாலிசம் என்று சொல்வார்கள். அடையாளம், அந்த அடையாளத்தின் மூலமாய் அர்த்தங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவின் தலையில் அவ்வளோ விதவிதமான கிரீடங்கள் இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? யோவான் பார்க்கும் பொழுது இயேசுவை அப்படியாய் பார்க்குறான். இஸ் அ சுப்ரீம் காட் ஆஃப் ஆல் திங்ஸ் இன் ஆர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் முதன்மையும் மேன்மையும் மகிமையுமாக இருக்கிறார். அப்போ அவன் பார்க்கும்போது நிறைய காரியத்தை பார்க்குறான். யோவானை நம்ம வேணும் வெளிப்படுத்தல மட்டும் பார்க்கக்கூடாது. இதே யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்வதற்கு நேரம் இருக்காது. ஆனால் அவன் அந்த இயேசு அந்த சிரசை அந்த கிரீடத்தை பார்க்கும்போது பலவித காரியங்களை பார்க்குறான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவன், நானே பிதாவுடைய குமாரன், ஐ ஆம் அ சன் ஆஃப் மேன், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம் த வாட்டர் ஆஃப் லைஃப், நான் ஜீவ தண்ணீர், நானே வாசல், நானே அல்பாவும் உமேகாவும். இப்படியே நானேன்னு சொல்லும்போது அப்போ ஒரு யோவான் அந்த இயேசுவின் சிரசை பார்க்கும்போது பலவித பரிமாணங்களை பார்க்குறான். இன்னைக்கு சபை அப்படியாய் பார்க்க வேண்டும். சபைக்கு அப்படி கிடையாது. ஒருத்தலை அந்த முகத்தை பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பரிமாணங்கள் இன்றைக்கு ஜனங்கள்கிட்ட இல்லை. இல்லாத காரணம் என்ன? பரிமாணங்கள் என்று சொன்னாலே ஆழம், நீளம், உயரம், அகலம். இந்த அகலத்துக்கு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. பார்க்கத்தக்கதான ஒரு கெப்பாசிட்டினா வெறும் கண்ணாடி போட்டு பார்க்கறது இல்லை, பூத கண்ணாடி போட்டு பார்க்கறது இல்லை. உன்னுடைய விசுவாச கண்களினாலே, ஆவிக்குரிய கண்களினால பார்க்குறது.
ரெண்டாவது கெப்பாசிட்டி இருதயத்திலேருந்து வரணும். நீளம் என்பது கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து பார்ப்பது. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்து பார்க்கறது, புதன்கிழமை பார்க்கறது, செவ்வாய்க்கிழமை பார்க்கறது, அப்படி அல்ல. தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்பது, கன்சிஸ்டன்சி. மூன்றாவது ஆழம், இன்டிமெசி. அவரை பார்க்க பார்க்க உன்னுடைய உறவு, ஐக்கியம், வார்த்தையும் நீ ஒன்றா மாறிடணும். எப்படி இயேசுவும் வார்த்தையும் அவரும் ஒன்றா மாறினாங்களோ, மாம்சமானார். இன்றைக்கி மாம்சமாக இருக்கிற நான் வார்த்தையாக மாறணும். அவர் வார்த்தையாக இருந்து மாம்சமானார். அது கடைசியாக சொல்கிறது எக்ஸ்டசி என்று சொல்வார்கள். உச்சக்கட்டம், உன்னதம், உயர்ந்த காரியம். இன்றைக்கு அந்த உயர்ந்த சிங்காசனத்தை பார்க்க, அதை தான் யோவான் பார்த்தான். அவன் பார்த்ததெல்லாம், கண்ணால் பார்த்ததெல்லாம் பாறை, கல், உஷ்ணம், வெயில், தனிமை, இதுதான் பார்த்தான். ஆனால் அதற்குள்ளே அவன் பார்த்தது இந்த இயேசுவின் சிரசை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறான். ஆனால் வெளிப்படுத்தின வந்தீங்கன்னா, அதே சுவிசேஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விதமாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு நல்ல போதகர். அப்போ ஒரு சிரசு முதல் சபைக்கு என்னவாக இருக்கணும்? போதிக்கிறவராக இருக்கணும். மத்தேயு போதனையில் தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி சபை எதில் ஆரம்பிக்கணும்? போதனையில் தான். ஆனால் சபைக்கு ரொம்ப நேரம் போதனை இஷ்டம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரதர் ரொம்ப டீச் பண்ணுங்க, ரொம்ப ஆழமாக போகிறீங்க, ரொம்ப இதே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஜனங்கள் அதாவது இன்றைக்கெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வதிக்க, அதை தான் சொல்ல போகிறேன் நான். அதனால் அதாவது மத்தேயுவில் போதனை போதிச்சுக்கிட்டே இருந்தால் எங்கள் பாஸ்டருக்கு போதனையை தவிர வேறு எதுவும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த போதனைக்கு அப்புறம் ஜனங்க, சில சபைகள் சோர்ந்து போய் அல்லது வெறுப்பாகி அல்லது போரிங்க்கு தமிழில் என்ன சொல்லுது, வெறுத்து போய் அவங்க வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க. மார்க்கில் வந்தீங்கன்னா இயேசு வெறும் போதிக்கிறவர் அல்ல, கிரியை செய்கிறவர், ஒர்க்கர். அங்கே டீச்சரு, இங்கே ஒர்க்கர். டீச்சர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ ஜனங்களுக்கு சித்தம் சிந்தெல்லாம் வேணாம், அவங்களுக்கு கிரியை வேணும். சபைக்கு இன்னைக்கு கிரியுள்ள சபையாகணும். ஏன்னா இயேசுவை பார்த்தீங்கன்னா மார்க் 1ல் உடனே உடனே இந்த போகிறாரு, அங்கே போகிறாரு, அற்புதங்கள், அதிசயங்கள், கிரியை. ஜனங்க கிரியை என்னத்தை காமிக்குது? ஒரு ஹீரோ வர்ஷிப்பராக ஆக்கிது. அப்போ எங்கள் சபை டீச்சிங் சபையாக இருக்கக்கூடாது, எங்கள் சபை ஹீரோ சபைங்க. ஏன்னா எங்கள் பாஸ்டர் எல்லாம் கிரியையில் தான் இருக்கிறார் அப்படின்வாங்க. சில சபைகள் இந்த ஹீரோவையும் பிடிக்காது, ஐடியாலஜி பண்ணுற ஆட்களையும் பிடிக்காது. அவங்களுக்கு சுகம் வேண்டும். லூக்காவில் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னை தன் கிரீடத்தில் கிரேட் ஃபிசிஷியன், பெரிய வைத்தியனாய், எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துகிற ஒரு பெரிய பரிகாரியாக அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ ஜனங்களுக்கு வெறும் டீச்சிங் வேண்டாம், வெறும் கிரியை வேணாம், எங்களுக்கு சுகம் வேண்டும். இது 3மே வேணான்னு சொல்கிற சபைகளும் இருக்குது. ஏன்னா எனக்கு டீச்சிங்கும் வேணாம், ஹீரோ வர்ஷிப்பும் வேணாம், ஐடியாலஜியும் வேணாம், இந்த ஹீலரும் வேணாம், எங்களுக்கு சேவியர் வேணும், ரட்சகர். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு தன்னை ரட்சகராக காமிக்கிறார். அதே வெளிப்படுத்தினத்தில் வர யோவான் ரட்சகராக காமிக்கிறான். ஜனங்களுக்கு விடுதலை, அந்த ரெவல்யூஷன், ரெஃபர்மேஷன், இன்னைக்கு ஏதாவது ஒரு பரவசம் நடக்கணும் ஜனங்களுக்கு. அதுதான் அவங்கள இன்னைக்கு எங்கள் சபை அப்படிங்க ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னுவாங்க. ஆனால் இயேசு பாருங்க, இந்த 4ஐயும் தன் பரிமாணத்திலே தன்னுடைய சிரசில் வச்சுக்கிறார். அப்போ அந்த சிரசோடு இணைந்தது தானே சரீரமாகிய சபை. அப்போ இந்த சபைக்குள்ள இவைகள்லாம் இருக்க வேண்டும் இல்லையா? சபை என்று சொல்லும் போது கண்டிப்பாக 4ம் தேவை. கண்டிப்பாக உபதேசம், டீச்சிங் எல்லாம், கிரியை தேவை. அதாவது முதலாவது கண்டிப்பாக ஒரு போதனை தேவை. போதனை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஆனால் இன்ற காலகட்டத்தில் நீங்கள் சொன்னதை போல கிரியை எதிர்பார்க்கிறார்கள், இல்லை என்றால் சுகத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வேத பாடம் என்று சொல்லும் போது சொல்றாங்களே, ஞாயிற்றுக்கிழமை திரள் கூட்டம் வருகிறார்கள், ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு பார்த்தா 20-30 பேர் தான் வர்றாங்க. ஏன் சத்தியத்தை அவர்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கிறது? வசனத்தை ஏன் அவர்கள் ஆர்வமாய் கேட்பதில்லை? அந்த கவனிக்கணும். ஆதியாமத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பைபிள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே என்ன இருந்தது? கிரியை இல்லை, ஆதியிலே சுகம் இல்லை, ஆதியிலே ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை. அந்த வார்த்தை தேவனுக்கு வந்தது. அவரே அந்த உலகத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவர் ஆரம்பிக்கும் போது 3 காரியம்.
நடக்குது. அவர் கண்ணால் பார்க்குறார் 3 காரியத்தை. ஒன்றுன்னா இருளை பார்க்கிறார், மற்றொன்று அவர் ஒளிங்கிடத்தை பார்க்குறார், மூன்றாவது குறைவை பார்க்குறார். பார்க்கும்போது இந்த 3க்கும் பரிகாரம் அவருக்கு எவ்வளோ இருக்கலாம். ஆனால் அவருடைய பரிகாரம் என்ன? அந்த 3ஐயும் பார்க்கும்போது சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்லுது அண்ட் காட் செட், அவர் சொன்னார், இருளை பார்த்து சொன்னார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அவர் இருளை பார்த்து தொனித்தார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அவர் இருளை பார்த்து பாடினார். அவர் தொனித்தார், பாடினார், அவருடைய சத்தம் வந்தது. என்ன ஆச்சு? இருள் வெளிச்சமாய். அண்ட் காட் செட். எல்லா மனிதனுடைய ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? வார்த்தை. நீங்கள் ஆதியாமத்தை எடுங்க, வார்த்தை. முடிக்கும் போது பாருங்கள், பைபிளில் வார்த்தை தான், வார்த்தையில் தான் முடியுது. ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு அது அவசியம் கிடையாது. ஆனால் தான் அவருடைய ஃபஸ்ட்டு கிரியேஷன்லேயே அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன? ஆழத்தில் இருந்த இருளை என்ன பண்ணார்? அவர் பார்த்தது ஆழத்தில் இருள், பார்த்தது இருள். ஆனால் அவர் சிந்தையில் வெளிச்சம், அவர் பேசினது வார்த்தையில் வெளிச்சம். அவர் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன தான் இருந்தது? வெளிச்சம். இன்றைக்கு அது நமக்கு தேவை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆழத்தில் இருந்ததுன்னா உடனே அவர் நிலாவை உண்டாக்குனார், சூரியனை உண்டாக்குனார், நட்சத்திரம் உண்டாக்கு, அதெல்லாம் 14ஆம் வசனத்தில் வரும். ஆனால் இந்த வெளிச்சம் என்பது என்ன தெரியுமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாக. அப்போ அந்தகாரப்படுத்துது. என்னைக்கு அந்த லூசிபர் தள்ளப்பட்டான்னு அன்றைக்கே பூமியில் அந்தகாரம். முதல் வேலை கர்த்தர் எதை நீக்க விரும்புகிறார்? சபையில் வெளிப்பாடு இல்லாமல், அவருடைய சிந்தை இல்லாமல், சித்தம் இல்லாமல் இருக்கிற அந்த அந்தகாரத்தை முதல் க்ளீன் பண்ணும். அதை க்ளீன் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் 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 சொன்னார். எல்லாமே அவர் சொன்னபடி இருந்தது. 2வது நல்லதாக இருந்தது. தீமையை பார்த்தாரு, ஆனால் சொன்னது நன்மை, அவர் செஞ்சது நன்மை, எல்லாமே நல்லா இருந்தது. இன்றைக்கி அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆதாமை முதல்ல உண்டாக்கும்போது ஆண்டவர் செஞ்ச காரியம்லாம், நீ கீழ்ப்படுத்தி, நீ என் சாயல், நம்முடைய சாயலில் உண்டாக்கும். நான் எப்போ பாரு இதை சொல்லுவேன், மனுஷனை உண்டாக்கும்போது, மற்ற எல்லாத்தையும் உண்டாக்கும்போது, வானத்தை உண்டாக்கும்போது வானத்தை பார்த்தார், பூமியில் உண்டாக்கும்போது பூமியை பார்த்தார், மிருகத்தை உண்டாக்கும் மிருகத்தை பார்த்தார், சமுத்திரத்தில் உண்டாக்குறது சமுத்திரத்தில் பார்த்தார். ஆனால் உங்களையும் அந்நியம் உண்டாக்கும்போது எதை பார்த்தார்? தன்னை பார்த்தார். ஏன் தன்னை பார்த்தார்னா, மற்ற எல்லாத்துக்கும் பேர் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டஃப். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையிலையும் ஜனங்க எதை விரும்புகிறாங்க? பாஸ்டர்கிட்ட ஸ்டஃப் இருக்குதா, எங்கள் சர்ச்சில் ஸ்டஃப் இருக்குதா, எங்கள் ஊழியத்தில் ஸ்டஃப் இருக்குது. இன்றைக்கி ஸ்டஃப் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? ஓரமாக. ஆனால் ஆண்டவர் ஸ்டஃப் உண்டாக்கும்போது அதெல்லாம் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆனால் தன் சாயலில் மனுஷனை உண்டாக்கும்போது, அந்த மனுஷன் தன் சாயல்னா என்னது? அங்கே தான் முதல் சபையை கட்டுறார். நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே கட்டல சபை. முதல் சபையை கட்டினது ஆதியாமத்தில் தான். அதுவும் ஆதாமுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட ஏவாளுடைய அந்த எலும்புலேருந்து ஆதாம உண்டாக்கும் போதுலாம் பாரா ஆசான்னு சொல்லுவாங்க, இருக்கிறவைகளை வைத்து அவர் உண்டாக்கினார். ஆனால் மனுஷியை உண்டாக்கும் பொழுது, மனவாட்டியை உண்டாக்கும் போது, சபையை உண்டாக்கும் போது அங்கே பாராவும் இல்லை, ஆசாவும் இல்லை, பனா என்று சொன்னால் டு பில்ட், கட்டுகிறது. அப்போ ஆண்டரே தான் கையால் கட்டினார். நல்லா வேணும். ஸ்டஃப்பை வந்து மண்ணிலிருந்து எடுத்தார். ஆனால் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்கிறாங்க பாருங்க, சப்ஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு சபையில் இல்லை. எல்லா சபையிலையும் ஸ்டஃப் ஏராளமாக தாராளமாக வழிந்து ஓடுது. ஆனால் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது? அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, அவருடைய வாழ்க்கை, அவரை போல. அதனால தான் பிசாசு வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் பயப்பட மாட்டான். எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும்னா 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறாங்க இல்லை, தன்மை, இந்த சப்ஸ்டன்ஸ், அதை பார்த்து தான் பயப்படுறான். வெளியே வேறு எதையும் பார்த்து பயப்பட மாட்டான். ஆகையால் இந்த சப்ஸ்டன்ஸு தான் இன்னைக்கு சபைகளில் தேவை. இது எங்கே இருக்கும்? ஆண்டவர் அவனை உண்டாக்குனது மட்டும் இல்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாமத்தில் அவனை உண்டாக்கிட்டு அவனுக்கு 5 காரியங்களை தரார். தரிசனத்தை தராரு, அவனுக்கு பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு, பண்படுத்துன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் கீழ்ப்படுத்து என்று சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நீ கிரியை செய் அப்படின்னு சொல்கிறாரு. 5வது அவர் சொல்லும்போது நான் வார்த்தையை கொடுக்குறேன். he has also given work
அண்ட் ஆல்சோ வேர்ட். வர்ஷிப் இருக்குது, ஒர்க் இருக்குது, அதே நேரத்தில் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை. 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இந்த மரத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாது. ஏன்னா இந்த சாப்பிடும்போது நீ சாகவே என்று கட்டளையிட்டார்னு இருக்கும். கமாண்ட், வார்த்தை. இந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு, அவன் ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கிற மட்டும் அந்த வார்த்தை இருந்தது, அவன் அந்த வார்த்தையோட இருந்தான். ஆனால் என்னைக்கு 3ஆம் அதிகாரத்தில் வருமோ அன்றைக்கே வேறொரு வார்த்தை வந்துடுச்சு, பெர்வர்ட்டட் வேர்ட், கலப்படமான வார்த்தை. இங்கே இருக்கும்போது அவன் ஆண்டவர் 15ஆம் வசனத்துலையும் 8ஆம் வசனத்தையும் அவனை வைக்கும்போது அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய கம்யூனிகேஷன், தொடர்பு, ஆண்டவருடைய இன்ஃபர்மேஷன். அவர் இந்த தோட்டத்தில் நீ எப்படிலாம் வாழலாம், எப்படி இருக்கணும், உன் மூலமாக அநேக சின்ன சின்ன ஏதேன் தோட்டங்கள், இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது நிறைய ஏதேன் தோட்டங்களை கிழக்கு மேற்கு வடக்கில் கொண்டாடணும், அப்படிதான் பிளான். ஆனால் இவன் அந்த கம்யூனிகேஷன், ரெவலேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு 3ஆம் அதிகாரத்தில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கிறான், அவன் மனைவி நிற்கிறா, சர்பம் நிற்கிது, ப்ளஸ் ஆண்டவரும் நிற்கிறாரு. ஆனால் யார் பேச வாயை மூடிட்டா? ஆதாம் பேச மூடிட்டான். யார் பேச ஆரம்பிச்சிட்டா? சர்பம் பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்துல தான் வார்த்தை மாறுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் பிகம் அ பெர்வர்ட்டட். அந்த அக்யூரசி போயிடுச்சு, வாழ்க்கையினுடைய அந்த குறி போய்விட்டது, அதிகாரம் போயிடுச்சு. அப்பயே அவன் பேச 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 அவனும் பாருங்க வேற எதையும் பேசலை, கதை பேசலை, அவன் வார்த்தையை தான் பேசுகிறான். தேவன் சொன்னதுண்டோ, அவன் பிடிக்கிறதெல்லாம் வார்த்தை. நான் எப்போதுமே சொல்லுவேன், இங்கே மட்டும் அவன் வார்த்தையை பேசலை. ஆண்டவர் இயேசுவை 30 வயசில் ஊழிய தொடக்கத்துக்கு முன்னால் சோதிக்கும் போது வனாந்திரத்தில் ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டடிக்கு, ஆண்டவருடைய பைபிள் ஸ்டடிக்கு வந்ததே இவன் தான். இவன் வந்து சுவிசேஷத்தெல்லாம் கேட்கல, நம்மள மாதிரி யோவான் சுவிசேஷத்தை முதல் படித்து பைபிள் ஸ்டடியில் உட்காரல. இவன் எடுத்த உடனே இது பென்டடூக்கில் அது கஷ்டமான 5 புத்தகங்கள். அந்த 5 புத்தகத்தில் உபாகமத்தை தண்ணி படாமல் படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட 3 கேள்வி கேட்குறான். இன்னைக்கு எந்த விசுவாசி அந்த மாதிரி வசனத்துக்கு கேட்குறான்? வசனத்துக்கு கேள்வி கேட்பான். முதலாவது உபாகமம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த இதில் இருக்குது. ஆனால் இவங்க பாருங்க, அவன் அங்கே கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் என்னது? தம்பி என்கிட்ட பைபிள் கொண்டாடுமான்ட்டு இந்த பைபிள் எடுத்துக்கிற அதெல்லாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? எழுதி இருக்கிறது. 3 முறை அதே சொன்னான். இட்ஸ் ரிட்டன், இட்ஸ் ரிட்டன். வேர் இட்ஸ் ரிட்டன்? நாட் ஆன் இங்க் அண்ட் பேப்பர், இட்ஸ் ரிட்டன் இன் யுவர் ஹார்ட், இல்லையா? அதனால தான் இந்த தியானம் என்பது வந்து, மெடிடேஷன் என்பது, இட் இஸ் மோர் டு அஃபெக்ட் யுவர் ஸ்பிரிட் மேன். இந்த மனுஷனுக்கு தான் வார்த்தை தெரியும். மனுஷன் இந்த சரீரத்துக்கு அப்பம் மட்டும் இல்லை, இந்த வாய்க்குள்ளே போகுது பாருங்க அப்பம், அது மட்டும் இல்லை, இந்த இருதயத்துக்கு சிந்தை மூலமாக போகுது, காது மூலமாக போகுது. அந்த வார்த்தைகள்னால தான் மனுஷன் பிழைக்கிறான். அப்போது அவன் பாருங்க, அந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். அவரும் உபாகமும் தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் உபாகமும் வந்து இட்ஸ் அ பியூர் வேர்ட் ஆஃப் காட். இவன் என்ன ஆச்சு? கலப்படம். இன்னைக்கு அந்த கலப்படத்தினால்தான் குடும்பமே வெளியே வந்தது. அந்த கலப்படம் வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்போ கூட ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சபை, அதான் ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் சபையை கேட்குறார், சபையே நீ எங்கே இருக்கிற? செத்து போயிட்டியா, உயிரோடு இருக்கிறியா? இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். இஸ் ஆல்மோஸ்ட் டெட், இஸ் டெட், மறித்து போட்டான், ஆவிக்குள்ளே செத்துட்டான். ஏன்னா நீ ஆவியில் உயிரோடு, ஆவியில் உயிரோடு இருக்கணும்னு நீ கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்கணும். அது போயிடுச்சுன்னா நீ உன் லொக்கேஷனே மாறிடுச்சு. அவனை ஆண்டவர் பொசிஷனில் வச்சார், நிலைமையில் வச்சார். ஆனால் இவன் எங்கே வந்துட்டான்? ஸ்தலத்துக்கு வந்துட்டான், ஒரு லொக்கேஷன். சரி, நீங்கள் தொடருக்கு முன்னாடி சபை உயிரோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் சொல்கிறீங்க, சபை இழந்து போனது கர்த்தருடைய வார்த்தையே. புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், ஆண்டு கட்டளையிட்டார், நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் பதித்திடாமல், நீங்கள் சொன்னதை போல வனாந்திரத்தில் 2 பேருடைய கையிலும் பைபிள் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறதே இருதயத்திலிருந்து பேசினார். ஆகையால்
உண்மையாகவே இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் வார்த்தையை தியானித்து வசனத்தோடு பல மணி நேரம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செத்து போக தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில என்பதை நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து அண்ணன் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு நிலை சபை எங்கே இருக்கிறது? மரித்த நிலையில் இருக்கிறது. காரணம் அவர்கள் வசனத்தை இழந்து விட்டார்கள். கர்த்தருடைய கட்டளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். சரி, தொடர்ந்து சொல்லுங்க அண்ணன். நீங்க சொன்ன அந்த 7 சபையிலேயே சர்தை சபையை பார்த்தீங்கன்னா, நீ உயிருள்ளவன் என்று எண்ணியும் பேர் கொண்டும் நீ செத்தவனா இருக்கிற பேருக்கு லைஃப், ஆனா யுவர் பிராக்டிசிங் இஸ் டெட். அந்த சபையில கூட பாருங்க, இது இன்னொரு வாசம். அதாவது சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவேனே, அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அங்க ஊழியம் செய்யப்படுறது, அங்க பாட்டு பிரசங்க எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சபை செத்து போயிருக்கு. அப்போ இந்த சாகத்துக்கு காரணமாக ஆரம்பமாக இருக்கிறதே இந்த தூதங்கிட்ட இருந்து தான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிச்சு. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சபையாக இருக்கணும். எனக்கு என்னென்னா சபையாக இருக்கட்டும், முதல் மந்தையில் இருக்கிற மெய்ப்பெண்ணாக இருக்கணும். இன்னைக்கு ஆடுகள் சிதறடிக்கிறது அது ஒன்று, சிதறடிச்சு போகுது. இன்னைக்கு மெய்ப்பர்களே சிதறடிக்கப்படுகிறார்கள். மெய்ப்பெண்களே காணா போயிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரியதாக இருக்குது இல்லையா? நம்ம அந்த நாட்டில் ஆடுகள் காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த நாட்டில் மெய்ப்பர்கள். நீங்கள் அதுக்கு முன்னால் கூட இன்னொரு உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். அப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சபை ஒரு அங்கமாக இருக்கணும், ஆனால் இன்னைக்கு சங்கமாக இருக்குதுன்னு. நீதிமொழி 27 படித்து பாருங்க. மெய்ப்பெண் தன்னுடைய மந்தைகள் மேல் என்னவாது? கவனமாக இரு. இன்னைக்கு ஏன் கவனம் இல்லை? ஏன்னா மந்தைகள் கவனம் இல்லைன்னா மந்தையாக இருக்காது, சந்தையாக மாறிடும். இன்னைக்கு அநேக சபைகள் மந்தை கிடையாது, சந்தைக்கு போனால் எது என்ன ஆடுன்னு தெரியாது. அங்கே சந்தைக்கு வந்தாலே ஆடுகளுக்கு விலை பேசி இந்த கைக்குட்டை போட்டு உள்ளே கையை விட்டு எண்ணிடுவாங்க, இந்த ஆடு இதுக்குள்ளன்னு. ஆனால் அங்கே நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள், இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள் உனக்கு வயலை தரும், உனக்கு ஆகாரத்தை தரும், உனக்கு ஒரு பெரிய பண்ணையை தரும். இட் வில் கிவ் ஃபீல்ட், இட் வில் கிவ் ஃபார்ம் அண்ட் இட் வில் கிவ் ஃபுட். அது எப்போ மந்தையாக இருக்கும்போது. ஆனால் அந்த மந்தைகளை நம்ம கவனம் பண்ணுன்னா, அதை தான் நீதிமொழியில் திருப்பியும் சொல்கிறான். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, அவைகள் உன் இருதயத்தில் என்ன பண்ணி வைத்திரு, அங்கிருந்து என்ன வரும்? அப்போ இவைகள் வேண்டும். இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த சபை செத்த சபை. அப்போ சபை சாக முடியுமா? முடியும். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த பழத்தை நீ புசிக்கிற நாளிலே சாக. ஈப்ரூவில் அது ப்ளூரலில் சொல்லுது, 2 மரணம் என்று. ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம். இன்னும் 3 மரணம் இருக்குது. அதாவது ஆவிக்குரிய மரணம்னா அவன் என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனான்னா, கீழ்ப்படியாமல் என்பது கிரியல் அல்ல, கீழ்ப்படியாமல் என்பது வார்த்தையிலே, அவனுடைய சிந்தையிலே அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். பிசாசு லூசிஃபர் கீழே விழுந்து சாத்தானா மாறுறதுக்கே கிரியை இல்லை, சிந்தை தான். அதான் ஒருத்தர் சொன்னார், நீ என்னத்தை சிந்திக்கிறியோ அதை நீ பார்க்கிறாய், என்னத்தை பார்க்கிறாயோ அதை நீ பேசுகிறாய், என்னத்தை பேசுகிறாயோ அதை நீ செய்கிறாய், என்னத்தை செய்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ see, and what you see is what you speak, and what you speak is what you do, and what you do is what you get. அவன் தேவனை சிந்திக்கிற மட்டும் ஆளுகை, கீழ்ப்படுத்துதல், ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது. ஆனால் என்னைக்கு அவன் சிந்தை மாறிச்சோ, சர்பம் மாற்றினானோ, அதனால தான் ரீநியூனா முதல் நியூவாக இருந்தது ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் அந்த நியூ ஓல்ட் ஆயிடுச்சு. திருப்பியும் ஓல்டுலேருந்து கிறிஸ்துவின் சிந்தையாகிய ரீநியூக்கு, அவருடைய சிந்தைக்கு கொண்டு வருவது. நம்ம சிந்தை மாறணும் இல்லையா? இப்போ அந்த சர்தை சபை இறந்து விட்டது அல்லது செத்து போக முடியும் என்பது காரணம் என்னென்னா, ஆதாம் விழுந்தான், அவன் மறிக்கலைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் வாழ்ந்தது எவ்வளோ வருஷம்? அநேக வருடங்கள் வாழ்ந்தான்னு சொல்லுது, 800 எவ்வளோ வருடங்கள். ஆனால் அவன் சரீரத்தில் வாழ்ந்தான், ஆவியில் செத்து போயிருந்தான். இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோம், சபை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோம்னா அநேக சபைகள் நடமாடுது, ஆனால் செத்து போகுது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம், அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவோம் நிறைய. ஆபேல் மரித்தும் பேசுகிறான். எப்படி ஆபேல் மரித்து பேச முடியும்? ஏன்னா அவன் ரத்தத்தை பற்றி அங்கே பேசுது. எபிரேயரில் ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர், ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த பையன் மரித்து பேசுகிறான், சர்தை சபை செத்து பேசல. அப்போ இவன் எதில் பழச்சிக்கிட்டு இருக்கிறான்? ஆபேல். அவன் சரீரத்தில் கொண்டு விட்டாங்க, அவன் இல்லை, அடக்கம் பண்ணி
மண்ணுக்கு மண்ணு போயிடுச்சு, ஆனால் ஆவி உயிரோட இருக்குது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்குது. கம்யூனிகேஷன் கட் ஆகல. ஆனால் சத்தை சபை என்னது, சரீரத்தில் உயிரோட இருக்குது, ஆனால் ஆவியில் செத்து போய். இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை அப்படிதான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கூட படிச்சிங்கன்னா அனனியா சப்ரால் அவங்க பொய் சொன்னதுனால என்னாச்சு, மரித்து போனாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு சின்ன பொய் சொன்னதுனால செத்து போயிட்டாருங்களே அப்படின்னு. அன்னைக்கு உடனே பேதர் சொல்கிறாங்க இவங்களை போய் அடக்கம் பண்ணு. இன்றைக்கி அதே மாதிரி நமக்கு இருந்தோன்னா இன்றைக்கி மெட்ராஸே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதால என்ன நினைக்கிறோம், நம்ம போய் சொல்ல, நம்ம உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஆவியில் ஏற்கனவே அடக்கம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார் அநேகத்தை. இன்றைக்கு நான் மறுபடியும் இயேசு அதுக்காக தான் திரும்பி வந்து நம்மை கடைசி ஆதாமாகிய அவர், இவன் பொசிஷன்லேருந்து போயிட்டான், அவர் திருப்பி நம்மளை அதே இடத்துக்கு வரும்படி. ஏன்னா ஆஃப்டர் ஆல் சபையினுடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா ஆண்டவர் பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி ஆதாமன் கூட இணைஞ்சார். ஏன்னா ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே நீங்கள் நம்ம நினைக்கிறோம் ஏதேன் தோட்டம்னா ஒரு நல்ல தோட்டம், ஆனால் அது என்ன சொல்லுது, ஏதேன் தோட்டத்தினுடைய உண்மையாக வார்த்தைகள் என்ன, குறித்த இடம், குறித்த நேரம், தேவ பிரசன்னம், திறந்த வாசல், மகிழ்ச்சியான இடம். அந்த 5 ஹீப்ரு வார்த்தைகள் அர்த்தங்கள். in a particular place for a moment in the presence of God with open door and delightful place. இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல ஆண்டவர் வச்சார், அவன் விட்டு போயிட்டான், அவன் வெளியே வந்தான். கடைசியில் ஆண்டவர் அடுத்தது சபை நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டத்துலேருந்து அவருடைய பிரச்சனை எங்கே போயிடுச்சு, வனாந்திரத்தில் இருக்கிற ஆசிரியப்படாது. அங்கேயும் அவங்க சரியா இல்லைன்னு சொன்ன உடனே அது எங்கே போச்சு, அந்த மகிமை, அந்த பிரசனம் சாலமோனுடைய அந்த மாதிரி ஒரு சபை இன்னைக்கு உலகத்தில் எவனும் கட்டினது இல்லை இல்லையா? ஆனாலும் அந்த சபை அடிமைதனத்துக்குள்ளே போய் 70 வருஷத்தில் அதுக்கப்புறம் திருப்பி என்ன சபை வந்தது, செருபாபேல் எல்லாம் ரெனோவேஷனில் ஓடுற சபை, இருக்கிற பழைய மெட்டீரியல்ஸ் வச்சு செஞ்சது. இன்றைக்கி நிறைய சபைகள் பாருங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்னு. இங்கேயும் ஆண்டவருடைய பிரசங்கம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால் அவர் என்னது, தோட்டத்துலேயும் இருக்கிறன்றார், வனாந்தத்துலேயும் இருக்கிறன்றார், சாலமோன் ஆலயத்துலேயும் இருக்கிறன்றார், செருபாபேலுடைய ரெனோவேஷன் பில்டிங்லேயும் இருக்கிறன்றாரு. அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஏறது பார்த்துன்னா உங்கள் ஆண்டவர் இப்படி பேர் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் இருக்கிறீங்க, இடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடித்தான். அவன் இடித்து பயங்கரமாக கட்டிட்டான். அவனுக்கு ஒரு வெறி, கர்த்தருடைய ஆலயத்தை இப்படி கட்டணும் அப்படின்னு. ஆனால் அவனுடைய மைண்டு பில்டிங்கில் இருந்தது, ஆனால் பில்டர் மேலே இல்லை, அந்த சபையினுடைய அஸ்திபாரமாகிய கண்மலை மேலே இல்லை, அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அதுலேயும் கர்த்தர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் திருப்பி இயேசு உலகத்துக்கு வரும்போது சொன்னார், இதே 46 வருஷமாக ஓடுற சபையை நான் 3 நாள் இடி, நான் 3 நாள் என்ன பண்ணுறேன், கட்டுறேன். 3 நாளில் கட்டுறேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் கொரிந்தியரில் வரும்போது நீங்களே தேவனுடைய ஆலயம், அதை கூட ஆண்டவர் நிறுத்தலை. ஏன்னா அந்த ஆலயமும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கூடாரத்துலேருந்து என்ன பண்ண போகுது, இந்த ஆவி பிரிந்து போக போகுது. அப்போ நித்திய நகரம், நித்திய எருசலேம், நித்திய சபை. ஆனால் இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் 1 மிக மிக அஸ்திபாரம் உள்ளது எது, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை அவர்கள் இழக்கிறதால தான் இத்தனை டிரான்சிஷன், இத்தனை மாற்றங்கள். ஆனால் அந்த மாற்றங்களை கர்த்தர் திரும்பி மறுரூபமாக்குறார். மகிமையாக்கணும்னா மறுபடியும் இந்த வார்த்தை சபைக்குள்ளே இருக்கணும். அன்பு நேயர்களே, அருமையாக நமது அண்ணன் பேசி கொண்டிருக்கிறார்கள். சபை உருவாக்கப்பட்டது ஏதோ ஒரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அல்ல, ஆதியாகமத்திலே ஆண்டவர் சபையை உருவாக்கினார். இந்த சபை மரித்து போனதுக்கு காரணம் என்ன, கர்த்தருடைய வார்த்தையை இழந்ததினால்தான். ஒவ்வொரு சபையாக பேசி கொண்டு வந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மை கொண்டு வரும் போது வார்த்தை, எப்பொழுது வார்த்தையை புறக்கணிக்கிறோம், எப்பொழுது நாம் அலட்சியம் பண்ணுகிறோம், அப்பொழுது நாம் ஆவியிலே நாம் செத்து போகிறோம். சர்தை சபை செத்து போனதுக்கும் காரணம் அதுதான். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்க போகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை இன்னும் கேட்க போகிறேன். வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ளே ஜீவன் வரும். யோவான் 6 அதுதான் சொல்லுகிறது.
கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும். அந்த வார்த்தை ஆவி உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும். ஆகிய இன்று தீர்மானம் பண்ணுங்கள், உங்கள் திருச்சபையிலே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டாம். எப்பொழுது உங்கள் திருச்சபையிலே வேத பாடம் நடக்கிறதோ அன்றைக்கு போங்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்பொழுது சிறிய இடைவேளைக்கு பின்பதாக தொடர்ந்தும் நாம் பேசப்போகிறோம். சபை சபையாக இருக்கட்டும் என்று இணைப்பில் இருங்கள். சிறிய இடைவேளைக்கு பின்பு. ஆமென். சபை சபையாக இருக்கட்டும். பெந்தகோஸ்தே நாளில் பிறந்த சபை ஆதி அப்போஸ்தல நாட்களில் பெருகினது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபை எப்படி சபையாக இருக்க வேண்டும் என்று நிருபங்கள் மூலம் உணர்த்தப்பட்டது. ஆனால் இன்று சபை சபையாக இருக்கிறதா? சபை என்றால் என்ன? அன்று சபையில் மறுரூப ஆராதனை, இன்று வெறும் ஆர்ப்பாட்டமே. அன்று சத்தியம் சத்தியமாக பேசப்பட்டது, இன்று சத்தியம் தள்ளுபடியாயிற்று. அன்று ஜெபத்தால் சாதித்தார்கள், இன்று பணத்தால் சாதிக்கின்றார்கள். அன்று எழுப்புதலுக்காக கூடினார்கள், இன்று பொழுதுபோக்குக்காக கூடுகின்றார்கள். எது சபை? இதுவா அதுவா? ஆதி அப்போஸ்தல சபை எங்கே? உங்கள் எல்ஷடாய் டிவியின் சிறப்பு படைப்பாகிய சபை சபையாக இருக்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் பேச வருகிறார்கள் போதகர் விக்டர் ராஜமணி அவர்களுடன் பிரபல ஊழியர்கள். சபை சபையாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். ஆரம்பத்தில் அருமையான அண்ணன் சொன்னார்கள், சபை செத்து போனதுக்கு காரணம் வார்த்தை இல்லை, வார்த்தை இருதயத்தில் இல்லை. வசனத்தை நன்றாய் கேளுங்கள், தியானிங்கள், இருதயத்தில் பதியுங்கள், அப்பொழுது நாம் உயிருள்ளவளா இருப்போம். சரி அண்ணன், நீங்கள் அழகாய் சொல்லி வந்தீங்க, சபை மரித்து போன ஒரு நிலை, அதுக்கு வார்த்தை. வேற என்ன காரியம் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க சபையை குறித்து? எனக்கு இந்த சபைக்கு மிக முக்கியமானது என்னென்னா, கர்த்தர் சபையில் ஏற்படுத்தின 5 வித ஊழியங்கள். அதில் நான் எப்போதுமே சொல்வேன், இந்த வார்த்தை எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதல்ல, எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குது என்பதல்ல, இது நம்முடைய இந்த வார்த்தையை பிடிச்சிருக்கிற நம்முடைய கரம் எவ்வளவு ஸ்திரமாக இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, it is not the question of how sharp is the sword of this word of God, but how strong is your grip holding this word of God. இதுதான் இந்த பிடி, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற பிடி இன்றைக்கு அவசியம். இந்த பிடியை நம்ம சொல்லி தரணும்னா, பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்க வளரும்போது பால் தான் குடிக்கும். பால் குடிக்கும்போது அந்த பால் பாட்டிலை பிடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு முதல் கற்று தரணும் இல்லையா? இன்றைக்கி நிறையா பிள்ளைங்க பால் பாட்டில் பிடிக்காமலே ரொட்டி, அப்புறம் என்னது கடினமான ஆகாரத்தெல்லாம் பிடிக்கணும்னு விரும்புகிறாங்க. உனக்கு முதல் ஃபீடிங் பாட்டில் பிடிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வளர வளர நீ வார்த்தையில் ஸ்திரமான, யோவானில் சொல்கிறாருல, 1 யோவானில் பிள்ளைகளேன்னு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வாலிபர், பிள்ளைகளுக்கு பால், வாலிபர்களுக்கு அப்பம். ஆனால் பிதாக்கள், அப்பா அம்மா, புருஷன் மனைவிக்கு அல்லது புருஷன் ஸ்திரீக்கு கடினமான ஆகாரம். இதை பிடிக்க கற்றுக்கணும். இதை கற்றுத்தராவிட்டால் இன்றைக்கு சபைக்கு என்ன இருக்காது? சபைக்கு மற்றது எல்லாத்துக்கும் பிடி இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், சிமியோன் லூக்கா சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா வயசு 70க்கு மேலே 80க்கு மேலே, ஆனால் அவன் ஒன்றுத்துக்காக தான் காத்திருந்தான் அந்த ஆலயத்தில். யாருக்காக? இயேசுக்காக. அந்த ஆலயத்தில் எல்லாமே இருக்குது. பில்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு, பலிபீடங்களும் ஆசரிப்புகளும் பல ஊழியங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ஏராளமாக இருந்தது எருசலேமில். ஆனால் யார் இல்லைங்க? இயேசு இல்லை, மேசியா இல்லை. இது எவனுக்கு தெரிஞ்சது? சிமியோன். சிமியோன்னா என்ன அர்த்தம்? ஹியரிங், கேட்கிறவன். நீங்கள் சொன்ன 7 சபைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார், கேட்க. நீ என்ன தான் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஹியரிங் அண்ட் சீயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதும், கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதும், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதும். அப்போது சிமியோன் பாருங்கள், அவன் அவ்வளோ பிஸியில், அவ்வளோ சத்தங்கள், அவ்வளோ ஆர்ப்பாட்டங்களில், அவ்வளோ ஆராதனையில், அவ்வளோ பல காரியங்களில், இவன் ஒன்று தான் இவன் காதும் இவன் கண்ணும் ரெடியாக இருந்தது. என்னது? மேசியாவனா பார்க்கணும். இந்த இயேசு என்ற சத்தம்
டக்குன்னு ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்டான், போனான். யோசேப்பு மரியாளும் 8 நாளுக்கு இது வந்து கொடாத பிள்ளைய எடுத்துட்டு அவன் சொல்கிறான், துதிக்கிறான் கர்த்தரை. நல்லா அப்போ சிமியோன் அப்போ இயேசுவை சுமக்கும்போது அவன் கையில் இருந்த பைபிள் இப்படி இல்லை. நமக்கு 66 புத்தகங்கள் இருக்குது, ஆனால் அவன் கையில் இருந்தது எவ்வளோ? 39 புக்கு. 39 புக்கை வச்சு 82 வயசு கிழவன் என்ன பண்ணுறான்? இயேசுவாகிய மேசியாவிய இரட்சகரை சுமக்கிறான். இன்றைக்கு சபையாகிய நாம் இவ்வளோ பெரிய வெளிப்பாடு, கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாத்தையும் வைத்துட்டு இன்னைக்கு நம்முடைய கரத்தில் இயேசு இருக்கிறாரா, இரட்சகர் இருக்கிறாரா, இந்த வார்த்தை இருக்குதா, ஜீவனுள்ள வார்த்தை? கொஸ்டின், இட்ஸ் எ கொஸ்டின், கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு சபையில் இருக்கிற போதகர்களோ விசுவாசிகள் கையில் எல்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனால் அநேக முறை என்ன இல்லை, வார்த்தை இல்லை. ரீசெண்டாக குட் ஃப்ரைடேயில் பேசும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது. என்னென்னா, இயேசுவை காயப்படுத்தின இடங்கள்லாம் என்னது? சிலுவையில் இயேசுவை காயப்படுத்தின இடங்கள் யூஸ்வலாக ஐங்காயங்கள்னுவாங்க. எது? தலை, அப்புறம் அவருடைய விலா எலும்பு, 2 கைகள், 2 கால்கள், இப்படி. ஆனால் அவர் தொடாத ஒரு இடம் என்னது? காயப்படுத்தாத ஒரு இடம். அப்போ கூட கொஞ்சம் காயப்படுத்த பார்த்தாங்க. பிசாசு ரொம்ப தந்திரமுள்ளவன் இல்லை, அவன் திருடன் இல்லை, கொள்ளுகிறவன் இல்லை. அவன் எங்கே கையை வச்சான்? 5 காயங்களையும் தாண்டி அவன் ஆண்டவருடைய வாயில் கை வச்சான். எப்படி கை வச்சான்னா, தாகமாக இருக்கிறேன்னும் போது என்ன கொடுக்குறாங்க? கசந்த காடி. டாக்டர்கள் சொல்கிறாங்க, மருத்துவர்கள், காடி கொடுத்தா என்ன ஆகும்னா, நிறையா வினிகர் சாப்பிட்டா அது நம்ம ஓக்கல் காடை என்ன பண்ணிடுமா? மூடிடும், சத்தம் வராமல் ஆக்கிடுமா. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம 7 வார்த்தைகள் சொல்லும்போது யூஸ்வலாக 6 வார்த்தைகளை முடிச்சிடும் இல்லையா? முடிந்தது. சபைக்கு பிரபலமான வார்த்தை என்னது? முடிந்தது. எல்லாம் எழுப்பதோ என்னென்னமோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வந்து முடிந்தது இல்லை. 7வது வார்த்தை என்னது? மறுபடியுமாய் மிக சத்தமாய் இருக்கும். ஆங்கிலத்தில் அண்ட் அகெயின் அப்படின்னு இருக்கும். அண்ட் அகெயின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் சத்தம் போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். மறுபடியும் சத்தம்னா இதுக்கு முன்னால் சத்தம், இதுக்கு முன்னால் சத்தம் வேற. பிதாவே, பாருங்க, பிதானா கூட அந்த ரிலேஷன்ஷிப், ஐக்கியம், அப்பா மகன் பேசுறது. கடைசி வார்த்தையும் அப்பா மகன் தான் உறவு. ஆனால் நடுவில் மட்டும்தான் தேவன். ஆனால் அந்த கடைசி வார்த்தையில் போது மிக சத்தமாக என்ன பண்ணாராம்? பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இட்ஸ் அ க்ரை. அங்கே கிரேக்கர் நின்றுட்டு இருந்தாங்க, ரோமர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் கிரேக்கருக்கு என்னென்னா, முடிந்ததுன்னு சொன்னார்னா அவ்வளோதான், நம்ம தான் வின்னு அப்படின்னு. ரோமர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவருக்கு அவ்வளோதான், ஒரு சாப்டர் க்ளோஸ், நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த கடைசி சத்தம் வந்து இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் விக்டரி, ஜெயதோனி, ஜெய சத்தம். இன்றைக்கு சபைக்கு அந்த சத்தம் இருக்கணும். ஆனால் அந்த சத்தத்தை தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்? வினிகர் வச்சு நிறைய பேர் ஓக்கல் கார்டு என்ன பண்ணிட்டான்? மற்ற எல்லா சத்தமும் இருக்குது. ஆனால் தான் இன்னைக்கு சபையில் நாய்ஸ் இருக்குது, என்ன இல்லை? வாய்ஸ் இல்லை. இன்னைக்கு ஸ்டஃப் இருக்குது, என்ன இல்லை? சப்ஸ்டன்ஸ் இல்லை. இன்னைக்கு நிறைய ஹைப்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை உற்சாகப்படுத்தி அவனை அப்படியே அவனை அந்த 5 நிமிஷம், அந்த 5 ஹவர் அவனை ஒரு மாதிரி ஆக்கிடும். கேட்டால், ஐயோ இது மாதிரி எழுப்புதல், இந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததில்ல. அந்த ஹைப்பை உண்டாக்கிடுவான். ஆனால் எதை கட் பண்ணிடுவான்? வாய்ஸ், சத்தம். நீங்கள் ஏசாயாவில் படித்து பாருங்கள், அங்கே 3 விதமான சத்தங்க. பட்டணத்தின் அமளி அப்படின்னு, த சிட்டி, வாய்ஸ் ஆஃப் த சிட்டி. 2வது ஒரு சத்தம், த வாய்ஸ் ஆஃப் த டெம்பிள், ஆலயத்தில் இருக்கிற சத்தம். சிமியோனுக்கும் போது கூட சத்தம் இருந்தது ஆலயத்தில். ஆனால் அவன் எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான்? மேசியா, இயேசு அப்படின்ற சத்தம் தான் அவன் காதில் கேட்டது. இன்றைக்கி சபைக்கு அந்த மாதிரி சத்தம் வேணும். அப்போ என்னது? ட்ரெயின் அப் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணதுக்கு நான் 2 உதாரணம் சொல்கிறேன். எனக்கு நேரம் இருக்குது என்னமோ தெரியல, 2 உதாரணத்தை சொல்கிறேன். ஒருத்தன் பேர் வந்து சகரியான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அதே யோவானில் படித்து பார்த்தீங்கன்னா சகரியா கிட்ட ஆண்டவர் வரார். எப்போ வராரு? 400 வருஷம் சைலண்ட், 400 வருஷம் டார்க்னஸ். இது சத்தமே இல்லை, வார்த்தையே இல்லை, மெய்யான தேவனும் இல்லை, கற்றுக் கொடுக்கத்தக்கதான போதிக்கிற ஆசாரியங்களும் இல்லை, வேதமும் இல்லை. ஆனால் திடீர்னு அந்த சுவிசேஷத்தில் ஆண்டவர் மறுபடியும் அந்த டிஸ்பென்சேஷனில் வரார். வரும்போது யோவானை பார்த்து சொல்கிறார், யோவானு
அவன் அப்போ தான் அந்த ஆசாரிய வேலைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தான். அவனுடைய பீரியட் வருது பாஸ்டர் ஆகிறதுக்கு, பிஷப் ஆகிறதுக்கு, அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு. ஆனால் அவன் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் வருவான், அவன் ஆண்டவருக்கு வழிகளை இது பண்ணுவான்னா, இவன் என்ன சொல்கிறான், இதை நான் எப்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே ஒரு பெரிய கேள்வி. எந்த மூன்றாம் அதிகாரத்தின் சந்தேகமே இந்த ஊழியக்காரனுக்கும் வந்துருச்சு. வந்த உடனே எதை பிடிச்சிட்டாரு, எது பிடிச்சிருச்சு, வோக்கல் கார்டு. அந்த வோக்கல் கார்டு சத்தம் போயிடுச்சு. நல்லா கவனிங்க, இவனை மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைச்சிருக்காது. மேசியா வர்றதுக்கு முதல் ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ப்ரீச்சர், ஒரு மினிஸ்டர், சபையினுடைய ப்ரீச்சர், சபையினுடைய ப்ரீஸ்ட்டு, சபையினுடைய மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சான்ஸு. உலக ரட்சகர் வரப்போகிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் அதை வழியை காமிக்க போகிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த ப்ராக்ளமேஷன் சத்தத்தை எங்கே பிடிச்சிட்டாரு, தொண்டையில் பிடிச்சிட்டாரு. ஆனால் அவன் எவ்வளோ நாள் என்ன பண்ணான், வேதம் சொல்லுது, அவன் பேசவும் முடியல, அவன் கேட்கவும் முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் இப்போ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம் பேசாமல் காது கேட்காம இருந்துச்சுன்னா எத்தனை பிரச்சனைகளை நம்ம காப்பாற்றலாம். நம்ம பிரச்சனையே எதுனால, கேட்கறதுனால, பேசுறதால. என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை கேட்குறோம். அவன் பாருங்க, அந்த பேச்சு வார்த்தையும் அந்த கேட்குறதெல்லாம் நின்றுட்டு கர்த்தருடைய சத்தம். என்ன சத்தம், மேசியா வரப்போகிறார், ரட்சகர் வரப்போகிறார். ஆனால் அடுத்த பக்கத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் பலகையில் எழுதுறான். எழுதின பிறகு அவன் வாய் என்ன பண்ணுது, திறக்குது. வாய் திறந்த உடனே என்ன வார்த்தை வருது தெரியுமா, Blessed be the name of the Lord அப்படின்னு வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். அப்போ சில சமயம் நம்ம காதம், நம்முடைய வாயை மூடிட்டா சரியான சிந்தை, சரியான வார்த்தை, சரியான காரியங்கள் வரும். இன்னொன்று நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மிக மிக முக்கியமானது, என்னை பாதித்தது. எனக்கு அதிக நேரம் நான் செலுத்துறது, என் டைம் அதிக நேரம் நான் நிகழ்ச்சிகளுக்காக செலுத்துவேன். நான் என்ன மாதிரி நிகழ்ச்சிகளோ அதுக்கு தான். ஆனால் அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், தியானம். இது எனக்கு என் தகப்பன் மூலமாக, என்னுடைய சில மென்டார்ஸ் எனக்கு சொல்லி தந்தது மூலமாக இன்றைக்கு அதை பின்பற்றோம். அது எனக்கு எவ்வளோ, எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. இதை தான் மற்றவர்களுக்கு சொல்லித்தர எனக்கு ரொம்ப வாஞ்ச விருப்பம் ஆகும். ஆகியால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றாய் செவி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் இப்போ நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம், நேரம் ஓடிவிட்டது. கடைசியாக நீங்கள் அநேக காரியங்கள் பேசினீங்க. சபை மரித்து போவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு சொல்லப்போனால் சபை இழந்தது சத்தியத்தை, வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. நானும் பல இடங்களுக்கு போகிறேன், வசனத்தை தான் பேச வேண்டும், வார்த்தையின் வெளிப்பாடு. எனக்கு நன்றாய் தெரியும், நான் நீங்கள் பல மணி நேரம் அடிக்கடி வசனத்தை வைத்து தான் பேசுவது உண்டு. ஆகையால் இன்றைக்கு அந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் சபைக்கு குறைந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆலயங்களும் நிரப்பப்படுகிறது சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சபை சபையே பாஸ்டர் எங்களுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுங்கன்னு சொல்கிற ஒரு சபை இன்றைக்கு இல்லை. நாங்கள் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகையால் நீங்கள் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு சபை முடித்த உடனே என்னத்தான் சத்தியம் கேட்டாலும் உங்களுக்குள்ளே வல்லம் இருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யாரென்றெல்லாம் போதனை கொடுக்கும் போது அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்போ கூட்டம் முடியும் பாஸ்கிட்ட போய் நம்ம தலையை கொடுக்கலாம். 7 நாள் கூட்டம்னாலும் 7 நாள் உங்களுக்கு தலையை கொடுத்தா தான். அதுவும் பாஸ்டர் தொட்டுட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன, இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெபிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாக்கப்படுறாங்க. ஆனால் ஏசாயா 5:13 சொல்லும்போது சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறாங்க. இன்றைக்கு சத்தியம்தான் முதலிடமாய் கொடுக்கப்படவில்லை. இன்னொன்று காரியம், தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கே ஊழியர்களும் ஒரு வெளிப்பாடுள்ள செய்தி கொடுப்பதில்லை. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்று தேவன் பேசுகிற காரியங்களை பேசுவதில்லை. ஆகையால் ஜனங்கள் இந்த கடைசி நாட்களில், ஜனங்கள் மாத்திரமல்ல ஊழியர்கள் கூட
பல மணி நேரம் வார்த்தையோடு தான் செலவு பண்ண வேண்டும். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுகிறீர்கள். அதே போல் நானும் வசனம் தான், பைபிள் பல மணி நேரம் வாசிப்பேன், அதை தியானிப்பேன். நான் அடிக்கடி உங்களை காலையில் நீங்கள் என்னோடு பேசியிருக்கிறீர்கள், நான் உங்களோடு பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் நான் வேண்டாதது பேசலை, மணிக்கணக்கு கர்த்தருடைய வார்த்தையை. நான் அடிக்கடி எங்கள் திருச்சபை சொல்வேன், எனக்கு நண்பர்கள் பலர் இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர் தெரியும், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், நான் கன்வென்ஷன் எல்லாம் போகிறேன். ஆனால் நண்பர்கள் என்று சொல்லும்போது சிலர் அதிலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், வேதத்தை பேசுகிறவர்கள். அதில் நான் அடிக்க சொல்லுவேன், பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் எனக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பர். அவரிடத்தில் பல காரியம் நான் கற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு நன்றாய் பேசுகிறேன். இன்றைக்கு சபை மக்கள் எல்லாத்தையும் கேட்கறது, ஊர் கதெல்லாம் கேட்டு தேவையில்லாததை பேசுகிறாங்க. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது? திடீர்னு பிரச்சனை என்றால் வசனத்தின் அடிப்படையில் வாழாமல் இருக்கிறார்கள். அகல் நிகழ்ச்சி நிறுதிக்கு வந்திருக்கிறோம். அழகாய் பேசினீர்கள். சபை இழந்து போனது கர்த்தருடைய வார்த்தை. ஆகிய பார்த்து கொண்டிருக்கிற நேயருக்கு நீங்கள் இந்த வசனத்தை நன்றாய் கேளுங்கள், வசனத்தை வாசிங்கள் என்று சொல்லி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எல்லாம் தெரிந்தது என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இல்லை. நான் படித்திருக்கிறேன், வேதாம கல்லூரி போயிருக்கிறேன், அநேக அனுபவங்களுக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்லக்கூடிய இன்னொன்று என்னன்னா, நான் இன்னும் இந்த வேதாமகத்துக்கு, இந்த ஆவியானவருக்கு, இந்த தேவனுக்கு, இந்த இயேசுக்கு, நல்ல போதகருக்கு இன்றைக்கும் மாணவனாக தான் இருக்கிறேன். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் ஏராளம், அவைகளை இன்றைக்கும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். கற்றுக்கொள்ளுகிற அந்த கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய கடைசி நாட்களில் வரும்போது, அவன் சிறைச்சாலைக்கும் போது அவனுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன, அவன் ஊழியத்தை கண்டவன், சபைகளை கட்டினவன், விசுவாசங்களை கட்டினவன், ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை உடையவன் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் கடைசியில் அந்த சிறைச்சாலை இருக்கும்போது எனக்கு 3 காரியங்கள் கொண்டு வா அப்படின்றான். ஒன்றுன்ற, அதாவது அந்த 3 மிக முக்கியமானது. அவன் சொல்கிறான், என்னுடைய மேல் அங்கியை கொண்டு வா. மேல் அங்கி, அங்கிகள் அல்ல, சிங்குலர், பன்மை அல்ல, ஒருமை, அங்கியை கொண்டு வா. 2வது அவன் சொல்கிறான், என் புத்தகங்களை கொண்டு வா. 3வது என்ன சொல்கிறான், என் தோல் சுருள்களை கொண்டு வா. இது ஏன் அவன் சொல்கிறான்? இந்த வயசான நாட்களில் நான் அநேக முறை இத்தாலி தேசத்துக்கு போயிருக்கிறேன். அவன் இந்த சிறைச்சாலைகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் அங்கே அவனுக்கு தேவையான காரியங்கள்லாம் ஏராளம் தேவை. ஆனால் இந்த 3 கேட்குறான்னா எதுக்கு என்று யோசிக்கும்போது, நான் என்ன பார்க்குறீங்க, சரீரத்தில் பார்க்குறீங்க. ஆனால் சரீரத்துக்கு இந்த வார்த்தை அவசியம்னு இல்லை. சரீரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட்ருவேன். ஆனால் என் ஆவி ஆத்மாவுக்கு 2 காரியங்கள் தேவை. பவுல் கேட்ட அங்கி சரீரத்துக்கு, சரீர மனுஷனுக்கு. பவுல் கேட்ட புத்தகங்கள் அவனுடைய ஆத்ம மனுஷனுக்கு, ஆத்மான அறிவு, உணர்வு, சித்தம். ஆனால் அவன் கேட்ட புத்தக தோல் சுருள் எதுக்கு தெரியுமா? உள்ளான மனுஷனுக்கு. அந்த தோல் சுருளில் தான் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. இதே பவுல் கலாத்தியர் 1:18 நீங்கள் படிச்சிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், நான் அரபு தேசத்தில் இருந்தேன், அநேக வருடங்களாக இருந்தேன், 3 வருடம் இருந்தேன். அந்த 3 வருஷத்தில் அவன் எடுத்து போனது என்ன தெரியுமா? கையில், அவன் பேக்கில் அவன் தால்முடு என்று சொல்வார்கள், அதையும் சங்கீதங்களையும் தீர்க்கதர்சன புத்தகங்களையும் எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அவன் எப்படி வந்தான் தெரியுமா? ஆனால் அந்த நாட்களில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கும்போது, அந்த சீனாய் மலை கீழே எப்படி மோசையெல்லாம் இருந்தாங்களோ, தியானித்தார்களோ, ஆண்டவர்கிட்ட இந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டார்களோ, அது போல் இவன் அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் கையில் கிடைச்சது என்ன தெரியுமா? நல்லா கவனம். எடுத்துகிட்டு போனது சங்கீதம், தீர்க்கதரிசிகள், தாழ்மல் தான். ஆனால் அவன் சங்கீதம் 22 வாசிச்சிருக்கிறான், 69 வாசிச்சிருக்கிறான், ஏசாயா 53 வாசிச்சிருக்கிறான், ஆதியாகமம் 22 வாசிச்சிருக்கிறான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், இவையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் திரும்பி வரும்போது கையில் எடுத்துகிட்டு போனது பேக்கில் இதெல்லாம். ஆனால் திரும்பி உள்ளத்தில், இருதயத்தில் அவன் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? ரோமர் நிருபத்தை, எபேசிய நிருபத்தை, தெசலோனிக்க நிருபத்தை, எபிரேய நிருபத்தின் வெளிப்பாடுகளை கொண்டு வந்தான். அதுதான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இந்த மனுஷன் தான் கடைசியில் மறிக்கும் போதும், எனக்கு வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வா, எனக்கு பிஸ்கட் எடுத்துவாங்க, எனக்கு பழம் எடுத்துவாங்க, எனக்கு வேறு எதுனா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நல்ல ஈசச்சேர் கொண்டு வாங்க, இதெல்லாம் கேட்கல. அவன் கேட்டது புத்தகங்கள், தோல் சுருள்கள். இந்த 2மே பன்மைகளில் கேட்குறான், ப்ளூரலில். ஆனால் அங்கி மட்டும் எதில் கேட்குறான்?
சிங்குலரில். நமக்கு என்னது, அங்கிகள் பன்மையில் போகும், புத்தகம்லாம் வேணாம், நமக்கு தோல் சுருளும் வேணாம், எதனா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு போனால் போதும். இல்லைங்க, இன்னும் அன்பான நேயர்களே, மனுஷன் 54 மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சில வார்த்தைகள் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதே நேரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லலை. நல்லா படித்து பாருங்க. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், அதான் ரொம்ப முக்கியம். நிலைத்திருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், ஆனால் நிலைத்து இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தலையில் இருக்குது, சாலமோனை போல. ஆனால் தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு வேறு மாதிரி போயிடுச்சு. ரெகோபாமுக்கு சத்தியம் தலையில் இல்லை, பிலீஃபில் இல்லை, அவனுக்கு கையில் இருந்தது. இட்ஸ் அ ஒப்பீனியன், கருத்து. அதனால் அவன் என்னன்னா சத்தியத்தில் தரித்திரனாக மாறினான். சாலமோன் சத்தியத்தில் தரகனாக மாறினான். ஆனால் அவங்க தாத்தா சாலமோனுடைய அப்பாவாகிய தாவீது சத்தியத்தில் தாராளமாய் தயாளனாய் மாறினான். he became a buyer. ஆனால் தான் ஆண்டவர் இந்த 3 பேர்லையும் யாரை தன் இருதயத்துக்கு ஏற்றன்னு சொன்னார்? தாவீதை ஏன் நெஞ்சில் வச்சார்? இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கை நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவனை மாற்றி ஒரு பெரிய ராஜாதி ராஜா தேவ சித்தத்தை செய்து அவன் முடித்தான்றவங்க. இன்றைக்கி நாமும் கர்த்தருடைய வார்த்தையை தலையில் இல்லை அல்லது கையில் இல்லை. இன்றைக்கி சபைகள், நிறைய சபைகளுக்கு தலையில் வசனங்கள் இருக்குது, நிறைய சபைகள் கையில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் விரும்புகிற சபை என்னது? இருதயத்தில். அந்த இருதயத்தில் வார்த்தையை வைத்து நாம் செயல்படும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் வீட்டிலேயே கொண்டு வருவார், உங்கள் உள்ளத்தில் கொண்டு வருவார், உங்கள் இல்லத்தில் கொண்டு வருவார். உங்கள் சபையிலும் உங்கள் ஊழியங்களிலும் உங்கள் தரிசனங்களிலும் நீங்கள் காணாத ஒரு பெரிய எழுச்சி, ஒரு மறுரூபம், ஒரு மகிமையை, தரம், தகுதியை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் தருவார். நன்றி அண்ணே. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் அழகாக பேசி கொண்டிருந்தார்கள் அண்ணன். சத்தியத்தை நாம் எப்படி சத்தியத்தில் வாழ வேண்டும், அப்பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அண்ணன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்கிறேன். நீதிமொழிகளிலிருந்து அவர்கள் பேசினார்கள். 4ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு அருமையான புத்தகம். அதிலிருந்து அடிக்கடி சொன்ன வார்த்தையை ஒன்று வாசிக்கிறேனால் எல்லா வாசிக்க நேரமில்லை. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் மேலே பார்ப்பீர்கள் என்றால் ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும், அங்கே சொல்கிறது மறவாதே. 6ஆம் வசனத்திலே அதை விடாதே, அதே 6ஆம் வசனத்திலே பிரியமாயிரு. 7ஆம் வசனத்திலே வசனத்தை சம்பாதி, 8ஆம் வசனத்திலே வசனத்தை மேன்மைப்படுத்து, 8ஆம் வசனத்திலே வசனத்தை தழுவிக்கொள், 10ஆம் வசனத்திலே வசனத்தை ஏற்றுக்கொள், 12ஆம் வசனத்திலே அந்த வசனத்துப்படி நடந்து கொள், 13ஆம் வசனத்திலே வசனத்தை விட்டு விடாதே, 20ஆம் வசனத்திலே கவனி, செவி கொடு, செவி சாய். பிரியமானலே, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு திருச்சபை திரும்ப வர வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆலயத்திலே செய்தி நேரத்திலே அடிக்கடி வெளியே எழும்பி போக வேண்டாம். ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு வசனத்தை கவனிப்பதில்லை. பாஸ்டர் அங்கே பிரசவம் பண்ணிட்டு வைப்பாரு, இவங்க பைபிளை தேடிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விட்டு ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்கள். அதே போல் ஊழியர்களும் பல மணி நேரம் வேதத்தோடு செலவு செய்யுங்க. நன்றாய் வேதத்தை வாசிங்கள். ஏதோ ஒரு பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய வேண்டாம். அதே போல் விசுவாசிகளும் நன்றாய் வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பிரியமானவர்களே, நம்மத்தில் வருகை தந்திருக்கிற அருமையான மதிப்புக்குரிய ரெவரண்ட் அலெக் ஜோசப் அவர்கள் மிகவும் ஆண்டுடைய வார்த்தையை ஆழமாய் பேசக்கூடியவர். அவர் இன்னொரு நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்து சில தலைப்புகளில் நாம் பேச விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், நீங்கள் வேதத்தில் சில காரியங்களை அறிய விரும்பினால் எங்களோடு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.
நீங்கள் சொல்லுகிற கேள்விகள் எல்லாம் அவர் எழுதி கொள்வார்கள். அதன் பின்பதாக மீண்டும் அருமையான அண்ணனோடு நாம் பேசுவோம். உங்களுடைய சந்தேகங்கள், நீங்கள் வேதத்தில் பல சந்தேகங்கள் இருக்கலாம், வேதத்தில் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பலாம். ஆகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை தீர்க்க நான் மீண்டும் ஒருமுறை அண்ணனை அழைக்கிறேன். அவர் மூலமாய் நான் பல காரியங்கள் கற்றிருக்கிறேன். அநேக காரியத்தில் வேதத்தின் வெளிச்சத்தில் நடந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் உங்களுக்காக அருமையான அண்ணன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். ஒவ்வொரு சபைகளும் சத்தியத்துக்குள் நடக்க வேண்டும் என்று. அண்ணன், நீங்கள் எங்கள் அரங்குக்கு வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். அழகாய் பேசினீர்கள். இந்த 1 மணி நேரம் போதாது, உங்களுக்கு வார்த்தை சரளமாக வந்துட்டே இருக்கு. ஆகிய நாம் பல சப்ஜெக்டில் மக்களோடு பேசினால் நான் நினைக்கிறேன் சத்தியத்தை அவர்கள் அறிந்து ஒரு விடுதலை பெறுவார்கள். இப்பொழுதும் பார்த்து கொடுக்கிற நேருக்காக சுருக்கமாக ஜெபிங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, சிங்காசனத்திலே உயிரோடு எழும்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மகிமையான தேவனுக்காக ஸ்தோத்திரம். சிலுவை வெறுமையாய், கல்லறை காலியாய் இருக்கிறது. ஆனால் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சத்தியத்தை குறித்தும் இந்த சத்திய பரரை குறித்தும் இந்த ஆண்டவரே எங்கள் சத்தியத்தை போதிக்கிற போதகரை குறித்தும் ஆண்டவரே இந்த சத்திய தேவனை நாங்கள் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ளவும், எங்களுக்கு ஆண்டவரை இன்னும் அவரை ஆழமாய் அறிந்து கொள்ள, இன்னும் எங்கள் அனுபவத்துக்குள்ளாக அவரை ஆளுகை செய்ய எங்களை அர்ப்பணிக்க இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆக்கி தந்ததுக்காக நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளுக்காக வருகிறேன். அவர்கள் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது என் அருமை சகோதரன் வாசித்தது போலவே இன்றைக்கு அவர்கள் ஆண்டரை வெறும் தலையில் மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டரை கைகளில் மட்டும் இந்த வேதத்தை வைத்திருப்பதல்ல, தங்கள் உள்ளத்தில் வைத்து இன்றைக்கு அதே எங்கே கேட்கிறார்கள் அந்த இல்லத்திலே ஆண்டரை இந்த வார்த்தை தன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறதே, அது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே மருந்தாய் மாறும், சுகமாய் மாறும், ஜீவனாய் மாறும். ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலையாய் மாறும், சமாதானமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்குதே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வார்த்தை இன்றைக்கு அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நிறைவையும் அவர்களுக்கு ஒழுங்கையும் கட்டளையிடுவதாக. அவர்கள் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டதினாலே அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் இல்லத்திலே காணப்படுகிற தீமைகள் எல்லாம் நன்மைகளாய் மாறி, கர்த்தர் அன்றைக்கு சொன்னார் அது நல்லது என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் அவளுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வனமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இருக்கிற சபைக்கும் அவள் இருக்கிற போதகர் கீழையும் அவள் ஊழியத்து கீழையும் அவளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்து இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை சபையாக இருக்கட்டும் என்கிற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து உங்களை வாழ்த்தி விடை பெறுவது உங்கள் அன்பு பாஸ்டர் விக்டர் ராஜமணி. ஆமென். Praise the Lord. Thanks. God bless you. Thanks.